எம்எல்ஏவா இருக்கக்கூடிய சகோதரி ரூபகலா அவர்களுக்கு பல்வேறு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. ஏன் என்பதுதான் கேள்வி. ஃபர்ஸ்ட் கூட்டம் கூட்டின உடனே யாரெல்லாம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்து கலந்துக்கினாங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் அவங்களுக்கு சால் போட்டு அவங்களெல்லாம் நீங்கள் ஏன் சேவ் கமிட்டிக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் கேட்டுக்கினாங்க. இந்த ஊர் மேலே, இந்த மக்கள் மீது, இந்த ஊர் மேலே உண்மையாகவே பாசம், மண் வாசனை இருக்குமே ஆனால் அவர்கள் எங்கள் ஊரை காப்பதற்காக நாங்கள் இதில் தொடர்கிறோம் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் நாங்கள் தொடர்கிறோம் என்றும் சொல்லவில்லை, அடுத்து அழைத்தும் கூட அவர்கள் யாரும் இங்கே வரவில்லை. அதனால் அவர்களை பற்றி சிந்தித்து கொண்டு பேசிக்கொண்டு இருப்பதில் எந்தவித பிரயோஜனம் இல்லை என்பதுதான் தெளிவான முடிவு. முதல் கூட்டத்திலிருந்து பிஜேபியிலிருந்து இங்கே எல்லாம் அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடிய தலைவர் நயினா ரவி, பாண்டியன், கமல்நாத் சொல்லி அவங்க கண்டிப்பாக இதில் கலந்துன்னு வராங்க. முதல் கூட்டத்திலிருந்து ஆர்கே ஃபவுண்டேஷனுடைய சேர்மன் மோகன் கிருஷ்ணா அவர்கள் அவருடைய விஷயத்தை அவர் தெளிவாக சொல்லிட்டார். நான் கூட சிட்டிசன் ஆஃப் கேஜிஎஃப், அதனால் நான் இந்த மண் எந்த கூட மண் என் ஊர் டெவலப்மெண்ட் ஆகணுன்றதுக்காக நான் இதில் வருவேன் அப்படின்றத அவர் கிளியர் கட்டாக சொல்லிட்டாரு. அவர் 3வது கூட்டத்து வரைக்கும் அவர் தொடர்றார். அதிமுக இயக்கத்திலிருந்து அண்ணன் பொன் சந்திரசேகர், அதே மாதிரி ஜேடிஎஸ் என்னுடைய இதிலிருந்து எக்ஸ் சிஎம்சியினுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய தயாளன் அவர்கள், அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மூமெண்ட்டோட நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னார். அதே மாதிரி இருக்கக்கூடிய நம்ம எஸ்சி எஸ்டியினுடைய பிரசிடெண்ட்டாக இருந்து பெமலில் இருந்த அண்ணன் ராஜசேகர் அவர்கள், அதே மாதிரி ஆர்பிஐ ஏனுடைய சம்பத் அவர்கள், விசிகானுடைய தலைவர்கள், இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள், திமுகவிலிருந்து அண்ணன் சேகர் அவர்கள், எக்ஸ் கவுன்சிலர் நடராஜன் அவர்கள், முக்கியமாக முதல் கூட்டத்திலிருந்து எங்களுக்கு ஊக்கத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரனாக இருந்து இந்த இப்படி தான் நடத்தணும்னு சொல்கிற என் பாசமிகு சகோதரர் இரிராஜ் அவர்கள், நாம் தமிழர் இயக்கத்தினுடைய தலைவர்களில் ஒருவமான ஜெய்சீலன் அவர்கள், அம்பேத்கர் அகாடமியினுடைய அண்ணன் பிரதாப் அவர்கள், அதே மாதிரி கௌதம் அவர், இப்படி எல்லாரும் யாரையாவது விட்டுருந்தா மன்னிக்கணும். இவங்க எல்லாருமே இதில் தொடர்றாங்க. இதில் முக்கியமாக என்னன்னு சொன்னால், இதில் நம்மளுடைய பாசமிகு சகோதரர் என்ஜிஎஃப்னுடைய சேர்மனாக இருந்தவர், இந்த தங்கவயலினுடைய மண்ணின் மைந்தன், எஸ்டி பிளாக்ல பிறந்து வளர்ந்து இன்னைக்கு பெங்களூரில் கொடிகட்டி பறக்கிற தேசிய அளவில் அரசியல் செல்வாக்கு மிக்கவர். இன்னைக்கு நான் இந்த ஊர் என் மண்ணு, அதனால் நான் வருவேன், என்னை காங்கிரஸ் கட்சியிலிருந்து எடுத்துட்டா கூட கவலை இல்லை, நான் கேஜிஎஃப்காக நிற்கிறேன் அப்படின்றது தான் அவருடைய ஸ்டாண்ட். இதை அவர் ஓப்பனாக சொல்லிட்டார். இப்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் தங்கராஜ முதல் கூட்டத்துக்கு வந்தார், 2வது கூட்டத்துக்கு காரணத்தை சொன்னார், 3வது கூட்டத்துக்கு அவர் நோ ஆன்சர், நோ ரிப்ளை. ஏன் இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த ஊரில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், இந்த அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் கூட ஒருத்தருக்கும் தெரியணும். அப்போ இங்கே சேர்ந்திருப்பவர்களை வைத்து இவர்களுக்குத்தான் இந்த மண்ணின் மீது அக்கறை இருக்கிறது என்கின்ற நோக்கத்தோடு இங்கே சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களை வைத்து இதற்கு ஒரு உருவம் கொடுக்க வேண்டும், உயிர் கொடுக்க வேண்டும், அடுத்த கட்டத்திற்கு இதை எடுத்து செல்ல வேண்டும். இன்னைக்கு கூட கெஸ்ட் லெக்சருங்க வந்து போற மாதிரி இருந்த எம்எல்ஏ 15 நாளைக்கு ஒரு வாட்டி நீ போய் விவேக் நகர்ல நின்று தேடணும் அந்த அம்மா வந்துக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள், நீ தாசில்தாரை எடுத்துக்கோ, ரேஷன் ஆபீசரை எடுத்துக்கோ, போலீஸ் அதிகாரிகள் எடுத்துக்கோ, எந்த ஆபீசரும் அவனுக்கு ஹவுஸ் ரெண்ட் இருக்குது, அவனுக்கு எல்லா அகாமடேஷன் இருக்குது. ஆனா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர் கூட நீ ராவல போன் பண்ணினா உடனே அட்டென்ட் பண்ணக்கூடிய எந்த அதிகாரியும் இந்த ஊர்ல தங்கறது இல்லை. இவன் எல்லாமே வெளியூர்ல இருந்து வரான். இந்த வெளியூர்ல இருந்து காலையில இன்க்ளூடிங் கமிஷனர், முனிசிபல் கமிஷனர். அப்போ கேஜிஎஃப் சொன்னா வெறும் தங்கிட்டுக்கு போற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இன்னைக்கு இருக்குது. இதை கேட்கறது யார்? இதை கேட்க வேண்டியது எம்எல்ஏ. ஆனா அந்த அம்மாவே இந்த ஊர்ல பெர்மனன்ட் ரெசிடென்ட் இல்லை.
அந்த அம்மாவே 15 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து போயின்னு இருந்தாங்க. சேவ் கேஜிஎஃப்ன்ற ஒரு அமைப்பு என்னைக்கு உருவாச்சோ அன்னிலிருந்து அந்த அம்மாவை நீ டெய்லி பார்க்கலாம், எல்லா லைன்லயும் பார்க்கலாம். இன்னைக்கு கூட இந்த ஊர்ல சுத்தி நிற்கிறாங்க, ஜல்லி கொட்டப்படுது, சிமெண்ட் கொட்டப்படுது, இன்னைக்கு ஒவ்வொரு வேலைகளும் இன்னைக்கு நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஊர் நம்ம அம்மா லைன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த முனிசிபாலிட்டியினுடைய பிரசிடென்ட் இந்திரா காந்தி சேவ் கேஜிஎஃப் எங்க அம்மா தான், எல்லா வீட்லயும் படம் வச்சுக்கணும், சேவ் கேஜிஎஃப் வேற யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, உனக்கு பயம் இல்லைன்னு சொன்னா, இந்த அமைப்பு மீது உனக்கு பயம் இல்லைன்னு சொன்னா நீ ஏன் பதறன்னு கேட்குற. அப்ப என்ன அர்த்தம்னு சொன்னா, இது ஒரு அமிர்த் சிட்டி. இங்க கோடிக்கணக்கான பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வருது, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வருது. இந்த ஊர்ல 50 வருஷம் 60 வருஷம் கான்ட்ராக்ட் எடுத்த எத்தனையோ கான்ட்ராக்ட்காரன், கட்டட தொழிலாளர்கள், கல்லொடிக்கிற தொழிலாளர்கள், இந்த ஊர்ல இருக்கிற ஒரு கொல்த்துக்காரனு கூட இந்த ஊர்ல வேலை கிடையாது. எல்லா கான்ட்ராக்டும் இன்னைக்கு டிசிசி பேங்கினுடைய எக்ஸ் சேர்மனா இருந்த கோவிந்தே கவுடா இன்னைக்கு எல்லா கான்ட்ராக்டும் அவர் தான் எடுக்கிறார். அப்போ கோடிக்கணக்கான ரூபாய் அரசாங்கத்திலிருந்து வருது. அந்த கோடிக்கணக்கான ரூபாய் மக்கள் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்காரங்களுக்கோ தொழிலாளர்களுக்கோ இந்த ஊரை சார்ந்தவனுக்கோ கூட போய் சேர்றதில்லை. அப்ப கான்ட்ராக்ட்காரனும் வெளியூர்காரன், வேலை செய்யறவனும் வெளியூர்காரன், 35 கவுன்சிலர்களுடைய என்ன பண்றாங்க அப்படின்றது கூட ஒரு கொஸ்டின். இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் இருக்குது. இது ஒரு பக்கம். இந்த கூட்டம், இந்த நோக்கம் இன்னும் அடுத்த கட்டம்னு சொல்லிட்டு இன்னைக்கு 16 வார்டு இருக்குது நம்ம மைனிங் சைடு. நாமெல்லாம் மைனிங்ல இன்னைக்கு பெர்லைன்னு சொன்னா இடி பிளாக் ஆயிரக்கணக்கான வீடு இருக்கும், எஸ்டி பிளாக் அதுக்கு நெக்ஸ்ட், இன்னைக்கு டபிள்யூடி பிளாக் அதுக்கு நெக்ஸ்ட் போத்தீங்கன்னா அப்படியே நம்ம மைனிங் சைடு இருக்கிற ஒவ்வொரு லைன் பேரும். நாம இன்னைக்கு மைனிங் தொழிலாளி, நம்ம அப்பா நம்ம பாட்டா இருந்தா யார் பேர்லயே வீடு கட்டிக்கின்னு பேர் போட்டு இன்னைக்கு இருக்கிறோம். அதே மாதிரி காலி இடத்துல வேறவங்க எல்லாம் வீடு கட்டின்னு இருக்கிறோம். இந்த வீடுகள் எப்பொழுது சொந்தமாகும்? யார் சொந்தமாக்குவது? இதுக்கு யார் பட்டா கொடுக்கிறது? 2003 ஹைகோர்ட் சொல்லிச்சு, 2007 சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிச்சு இந்த வீடு உங்களுக்கே வித்துறேன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு 3-4 எம்எல்ஏ வந்து போயாச்சு. சம்பங்கி 10 வருஷம், ரூபகலா இப்ப 7 வருஷம். இப்ப இவங்க இத்தனை வருஷம் இருந்து கூட இன்னைக்கு ஏன் இந்த வீடு மத்திய அரசு கொடுக்கிறேன்னு சொன்ன வீடு, கேபினெட்ல முடிவு பண்ணி இருக்கிற வீடு 10 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட், நம்மளுக்கு வாங்குறதுக்கு யோகித்து இல்லையா? நாங்க வாங்குறதுக்கு தயார், நாங்க கட்டிக்கிறதுக்கு தயார், நாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ கட்டுறதுக்கு தயார், நான் சொந்தமா வாழறதுக்கு நான் தயாருன்னும் போது நீ ஏன் என்ன பண்ற? இதை நான் ஏன் சொல்றேன்னா, இதே வள்ளல் முன்சாமி சிஎம்சி பிரசிடென்டா இருக்கும் போது இந்த அம்மா எம்எல்ஏவா இந்த வீடுகள் எல்லாம் ஸ்லம் போர்டு பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் பண்ணாங்க. ஸ்லம் போர்டுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு எப்படி இருக்கும், ஒரு பாக்ஸ் மாதிரி வீடு கட்டிட்டு நம்ம எங்கேயோ ஒரு இடத்த செலக்ட் பண்ணி நம்மளுக்கு வீடு கட்டி கொடுத்துருவாங்க. நாம இந்த லைன் எல்லாம் விட்டுட்டு நம்ம அங்க போயிடணும். இதுதான் நகர சபையில் இவங்க வச்சுன்னு இருக்கிற திட்டம். இதை நாம ஒத்துக்கணுமா? அப்போ இதை யார் கேட்கறதுன்னு சொன்னா 35 கவுன்சிலர் கேட்கறது இல்லை, இந்த ஊர்ல எம்எல்ஏ கேட்கறது இல்லை. இப்போ நாம யார் கேட்கறது அப்படின்னு பார்க்கும்போது இதை கேட்க வேண்டியது சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் தான் அப்படின்ற ஒரு நிலைமை. அதுக்கு தான் இந்த கூட்டம். அப்போ இதுக்கு ஒரு தலை வால் வேணும் இல்லையா? அதுக்கு பேசுறாங்க தலையும் இல்லை வாலும் இல்லைன்னு. அப்போ இந்த தலை வால் இன்னைக்கு உருவாக்கப்படணும். பெமல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் 26 நாள் உட்காந்து போராட்டம் பண்ணா, போராட்டம் பண்ற தலைவர் கட்சியில எம்எல்ஏ ரொம்ப நல்லவங்க நம்ம மேடம்ட்டு புகழ்ந்து பேசுறா. அப்போ போராட்டத்தை பண்ணி இந்த ஊரை ஒன்று திரட்டி செய்ய வேண்டிய ஒரு கடமை இந்த எம்எல்ஏக்கு இல்லை. அப்போ நான் மாரல் சப்போர்ட்னு சொல்லுது. மாரல் சப்போர்ட்னா என்ன? உனக்கு கொஞ்சம் சோறு போடுறது, உனக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்கறது, உங்க எதனா உதவி காசு கொடுக்கறது, இதுதான் மாரல் சப்போர்ட். அப்போ எம்எல்ஏவை ஓட்டு போட்டு இந்த அம்மாவை அனுப்புனா மாரல் சப்போர்ட்டா? அப்போ யோசித்து பார் நம்மள அவங்க எவ்வளவு கேனியா நினைச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனாலதான் இதையெல்லாம் தட்டி கேட்கணும், இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படணும் அப்படின்னும் போது தலைவர் வி சங்கர் அவர்கள் சித்தராமையாவிடம் நான் அழைத்து செல்வேன். ஏன் இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடியையே நான் சந்திக்க ஏற்பாடு செய்கின்றேன்.
உங்களோடு ஒன்று திரண்டு தெருவிலே உட்கார்ந்து போராட்டம் நடத்துவதற்கும் நான் தயார் என்று தலைவர் வி சங்கர் அவர்கள் இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்துகிறார். நான் வெறும் சேவை செய்யறதுக்கு இல்லை, நான் வெறும் இந்த ஊரில் வந்து யூத்துங்களை இட்டுன்னு போய் சுற்றுறதுக்கு மட்டும் இல்லை, ஏதோ அவங்க கூப்பிடுற நிகழ்ச்சிக்கோ ஃபெஸ்டிவலில் கலந்துன்னு போகிறது மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் உங்களோடு நான் ஒன்றிணைந்து போராட்டி உங்களோடு நான் வலதுகரமாக நிற்பேன் என்று இன்றைக்கு இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற ஆர்கே ஃபவுண்டேஷனுடைய சேர்மன் இன்னைக்கு மோகன் கிருஷ்ணா இன்னைக்கு சொல்லி இருக்கிறார். இப்ப இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இவங்கெல்லாம் ஊர் மேல அக்கறை கொண்டவர்கள், இந்த மண் மீது பாசம் கொண்டவர்கள், இவர்கள் ரத்தம் கொதிக்கிறது. இன்னைக்கு நான் கொடுத்தா லாயரு, இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் என் ஸ்டேட்டஸ் என்ன, கேஜிஎஃப் கோர்ட்ல நான் என்ன, என்னுடைய இன்கம் என்ன. ஆனா நானே இங்க நின்று இதை நான் பேசணும். எங்க அப்பன் தொழிலாளி, எங்க பாட்டை இந்த மண்ணில் ஏர் பிளாஸ்ட்ல உயிர் விட்டு ரத்தம் சிந்தியவர். இன்னைக்கு எங்களுக்கு வீடு இல்லை, நிலம் இல்லை. என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு இந்த வீடு சொந்தமாக்கப்பட வேணும். இந்த வீடு மேல கை வைக்கணும்னு சொன்னா எங்க ரத்தத்து மேலதான் அது நடக்கும்ன்றத நிரூபிச்சு காட்டணும். அப்ப நாம என்ன கோழையா? கேஜிஎஃப் காரன் காதல பூ சுத்தின்கிறானா? இதை நிரூபிச்சு காட்டுறோம் அப்படின்னு நாங்க சொல்றோம். இன்னைக்கு எக்ஸ்எம்எல்ஏ ராஜேந்திரன் கூட நாம கூப்பிட்டோம், அவர் வரல. அதுக்காக நாம என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு எல்லாரையும் அழைக்கிறோம், அவங்க வரல, நாம என்ன பண்ண முடியும்? இது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால இது பண்ண முடியும், பண்ணி காட்டுவோம் என்கின்ற நோக்கத்தோடு இதற்கு இந்த இருவரும் இதற்கு உயிர் கொடுக்க வேண்டும். அவர்களும் இதற்கு தலைமை ஏற்க வேண்டும். தலைமையேற்று வெறும் நான் இருக்கிறேன் என்று சொன்னால் மட்டும் போதாது, அவர்களும் ஒரு பொறுப்பிற்கு வந்தால்தான், அப்படி இருந்தால் மட்டுமே அவர்களும் கூட இதற்கு இருவரும் ஒரு கௌரவ தலைவர்களாக இதை வழிநடத்துகின்றவர்களாக இதில் இருந்து செயல்பட வேண்டும். இது என்னுடைய கருத்து. இல்லைன்னு சொன்னா அடுத்த கூட்டம் யார் கூடுறது? போலீஸ்க்கு லெட்டர் கொடுக்க முடியல, நம்மளால ஒரு லெட்டர் பேடு வேணும் இல்லையா? எங்க போய் பார்த்து ஒரு மனு கொடுக்கணும். இன்னைக்கு நாம சொல்றோம் சேவ் கமிட்டி ஃபார்ம் ஆன உடனே இன்னைக்கு ரோடு 1 கோடி ரூபாயில டீல் பண்ணிக்கலாம். லோகாயுக்தாவை கூட்டின்னு வந்து ஜஸ்டிஸ் வீரப்பாவை வச்சு அதை அளக்கலன்னு சொன்னா சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் பேரை மாத்திக்கிறோம் அப்படின்றத நாம இன்னைக்கு சொல்றோம். ஏன்? சட்டத்துல எல்லாத்துக்கும் வழி இருக்குது, சட்டத்தை மீறி எதுவுமே கிடையாது. அதனால எங்க மண், எங்க மூச்சு, இந்த மூச்சு இருக்கும் வரை இந்த மண்ணுக்காக, இந்த இயக்கத்திற்காக என்னை நான் அர்ப்பணிப்பேன். சட்ட ரீதியாகவும் எல்லா ரீதியாகவும் இதற்கு வலதுகரமாக நான் இவர்களோடு நிற்பேன். இவர்களும் இதற்கு ஒரு தலைமையேற்று இதை வழி நடத்த வேண்டும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்திருக்கிறது ஒரே கான்செப்ட். நம்முடைய கேஜிஎஃப் தங்கவயல் மண்ணிலே பிறந்த ஒருத்தொருத்தர் கூட நல்லா இருக்கணும். நம்மளை விட்டு பண்ணுற தப்புங்க யாரே இருக்கட்டும், அந்த தப்புங்களை பார்த்து கரெக்ஷன் பண்ணோன்ட்டு என்னுடைய சேவ் கேஜிஎஃப் டீம் அவங்க நெஞ்சிங்க வந்திருக்கிறார். நான் வி சங்கர் சாருக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், ஜோதி பசு சார், இங்கே இருக்கிற என்னோட எல்லா அண்ணனுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, இந்த மோகன் கிருஷ்ணா மன்னன் மைதந்தா யார் என்னன்னா சொல்லிட்டு நான் பொருந்திருக்கிறது கேஜிஎஃப்லே தான். என்னோட மண் எதுனா கேஜிஎஃப் தான். இதுதான் என்னோட ரிக்வெஸ்ட் உங்களுக்கு. ரெண்டாவது வந்துட்டு நான் ஒரு மீடியாவில் பார்த்தேன், நம்ம ரூபக்கா த கிரேட் எம்எல்ஏ ஆஃப் கேஜிஎஃப் சொன்னார், கேஜிஎஃப் சிஎம்சியில், தட் மீன் டு சே நம்ம முனிசிபாலிட்டியில் புரோக்கர்ஸ் ஆர் நாட் அலோட் அன்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. கரெக்டானா? யார் அலோ இல்லை? புரோக்கர்ஸ் ஆர் நாட் அலோட் அன்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். எல்லாரும் ஜோர ஒரு வாட்டி கை தட்டணும். பிகாஸ் ஷி டுக் அன் வெரி கிரேட் ஸ்டெப். புரோக்கர்ஸ் ஆர் நாட் அலோட் அன்ட்டு. நான் இந்த ஒரு டீமில் இருக்கிற என்னோட அண்ணங்களுக்கு, இங்கே இருக்கிறவங்களை பற்றி நான் மேடமுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். மேடம், 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் வாங்குகிற புரோக்கர் நீங்கள் என்டர்டைன் பண்ணுறதில்ல. மக்களுக்கு பிரச்சனை இருக்குது,
காத்தா வர்றதில்லை, எந்த வேலை பண்ணாலும் புரோக்கர் தான் வரணும், அவர் காசு கொடுக்கணும், மக்கள் 120 ரூபாய் கொடுத்தா நான் காத்தா கொடுக்குறேன், நானே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறேன், நான் ஒரு எம்எல்ஏ, நானே உக்காட்டு பார்த்துக்கிறேன்ட்டு ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறீங்க. புரோக்கர்ஸ் என்டர்டைன் பண்ணலன்ட்டு சொல்லிங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் மேடம் ரூபகலா மேடம். நான் இப்போ ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் மேடம், 20,000 வாங்குற ஒரு புரோக்கர் நீங்கள் வராதுன்னு சொன்னால், who is Mr. Goinde Gowda? Why you should entertain in KGF? இப்போ மேடம் தான் கேட்கணும், இங்கே இருக்கிற நம்ம மீடியாக்காரங்க தான் கேட்கணும், கோவிந்தே கவுடா வந்துட்டு யாரு? either is a broker, either is a representative, either is a citizen of our KGF. இப்போ அவங்களெல்லாம் நீங்கள் புரோக்கர் வருவாயின்னு அன்னப்போ கோவிந்தே கவுடாக்கு இந்த கேஜிஎஃப்ல என்ன வேலை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு ஆளை நீங்கள் 20,000 ரூபாய் வாங்குற ஒரு புரோக்கர் வரக்கூடாது சிஎம்சிக்குன்னா, கேஜிஎஃப் தங்கவே இல்லை, கேஜிஎஃப் மண்ணு இல்லை, ஒரு வேலை பண்ணுவானா இந்த கேஜிஎஃப்ல உங்களுக்கு ஓட்ட போட்ட ஒருத்தர் கூட கோவிந்தா கவுடா கிட்ட யா போகணும். ஐ எம் ரிக்வெஸ்டிங் த்ரூ திஸ் மீடியா டு அவர் எம்எல்ஏ, when you going to sack Mr. கோவிந்தே கவுடா, who is கோவிந்தே கவுடா? ஒரு புரோக்கர் நான் ஸ்டாப் பண்ணுறேன்றப்போ இவர் நம்ம என்ன கூப்பிடணும்? ஒரு டெண்டர் ஆகணும்னா கோவிந்தே கவுடா, ஒரு ஆஃபீஸர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா கோவிந்தே கவுடா, அதுவும் விட்டு ஏதோ ஒரு ஒர்க் வேணும்னு போனோம் கோவிந்தே கவுடா, ஒரு லெட்டர் வேணும்னு போனால் கூட கோவிந்தே கவுடா. நீங்கள் 20,000 ரூபாய் வாங்குற ஒரு புரோக்கரை நான் ஸ்டாப் பண்ணிட்டு நானே இருக்கிறேன்றப்போ, நீங்கள் எம்எல்ஏ இருக்கிறப்போ கோவிந்தே கவுடாக்கு என்ன வேலை இங்கே? So I am requesting our honorable ML to answer this question. When Govinda Gowda will not allow to the KGF? Govinda Gowda யாரு? ஸோ இங்கே இருக்கிற மீடியாக்காரங்களுக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், உங்களோட எம்எல்ஏ கேட்டு 20,000 ரூபாய் வாங்குற புரோக்கர் ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய வேலைங்களெல்லாம் அவங்க தான் பார்க்குறாங்கன்னா அவங்க என்னான்னு கூப்பிடணும்? புரோக்கர்ன்ட்டு கூப்பிடணுமா, ஏஜென்ட்னு கூப்பிடணுமா, என்னான்ட்டு கூப்பிடணும்? அட்லீஸ்ட் அவருக்கு என்ன வேலைன்ட்டு நம்ம எம்எல்ஏ தான் பதில் சொல்லணும். ஸோ ஐ எம் ரிக்வெஸ்டிங் ஆல் மை சீனியர் லீடர்ஸ் அண்ட் கேஜிஎஃப் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் லீடர்ஸ், இந்த ஒரு சேவ் கேஜிஎஃப் கமிட்டிக்கு நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும், எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாலும், என்னோட ஆர்கே ஃபவுண்டேஷன் சார்பாக, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சார்பாக, வி ஆர் ஆல்வேஸ் வித் யூ. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு ಜ್ಯೋತಿ ಬಸು ಸರ್ ಅಂಡ್ ಶಂಕರ್. ನಮ್ಮ KGF ಸೇವ್ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದ್ರ ಬಗ್ಗೆ ಸತತವಾಗಿ 2-3 ತಿಂಗಳಿಂದ ಸಭೆಗಳನ್ನ ಮಾಡ್ತಾನೆ ಬರ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಆದ್ರೇನು KGFನಲ್ಲಿ ಏನು ನಡೀತಾ ಇದೆ ಅಂದರೆ, ಇಷ್ಟೊತ್ತು ವಿವರಣೆ ಕೊಟ್ಟರು. ಯಾಕೆ ನಾನು ಮೀಡಿಯಾದವ್ರ ಮುಂದೆ ಇದನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂದರೆ, ಇದನ್ನು ಮಾತ್ರ ಚೆನ್ನಾಗಿ ರಿಲೇ ಮಾಡಿ. ಇವತ್ತು ಅಲ್ಲಿ ಹಾಸ್ಪಿಟ್ಲ್ ಹತ್ರ ರಸ್ತೆ ಮಾಡ್ತಾವ್ರೆ. ಮೊದಲು 4 ಅಡಿ ಪ್ಲೇಟ್ಫಾರಮ್ ಇತ್ತು, ಈ ಕಡೆ ಹಾಸ್ಪಿಟ್ಲ್ ಇತ್ತು, ಈ ಕಡೆನೂ ಪ್ಲೇಟ್ಫಾರಮ್ ಇತ್ತು. ಇವತ್ತು ಪ್ಲೇಟ್ಫಾರಮ್ ಇಲ್ಲ ಅಲ್ಲಿ ಹೋಗೋದಕ್ಕೆ. ಜನ ಹಾಸ್ಪಿಟ್ಲಿಗೆ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೂ ರಸ್ತೆನಲ್ಲೇ ಹೋಗ್ಬೇಕಾಗುತ್ತೆ. ಈ ಕಡೆ ಮೆಡಿಕಲ್ ಸ್ಟೋರ್ ಇದೆ, ಮೆಡಿಕಲ್ ಸ್ಟೋರ್ ಹತ್ರನೂ ಪ್ಲೇಟ್ಫಾರಮ್ ಇಲ್ಲ. ಈ ಕಡೆ ಬದಿಯಲ್ಲಿರುವ ಬಿಲ್ಡಿಂಗ್ಗಳು ಸುಮಾರು 10 ಅಡಿ ಬಂದು ಎನ್ಕ್ರೋಚ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಯಾಕೆ ಈ ಮಾತು ಹೇಳ್ತೀನಿ ಅಂದರೆ, ತಾಯಂದರು ಅಕ್ಕ ತಂಗಿರು ಆ ರೋಡ್ ಕ್ರಾಸ್ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಭಾಳ ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ. ಇದರಲ್ಲಿ ಬಂದು ಈ ಗುತ್ತಿಗೆದಾರ, ಈ PWD ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಅವನಿದಾನಲ್ಲ, ಇವನು ಬಂದು ಶಾಸಕರಿಗೆ ಶಾಮೀಲಾಗ್ತಾನೆ. ಅವನಿಗೆ ಅರಿವಿರಬೇಕು, ಈ ಪ್ಲೇಟ್ಫಾರ್ಮ್ ಹಾಸ್ಪಿಟ್ಲ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದೆಯಲ್ಲ, ಜನ ಹೆಂಗೆ ಹೋಗ್ತಾರೆ ಹೆಂಗೆ ಬರ್ತಾರೆ ಅಂತ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಾಗಬೇಕು. ಯಾಕಂದರೆ ಈ ಥರ ಅವಾಂತರಗಳನ್ನ ಸೃಷ್ಟಿ ಆಗ್ತಾ ಇದೆ KGFನಲ್ಲಿ, ದಿನೇ ಒಂದೊಂದು ನಡೀತಾ ಇದೆ. ಇದನ್ನು ಯಾಕೆ ಹೇಳಿದೆ ಅಂದರೆ, ಕುಲಂಕುಷವಾಗಿ ಅವ್ರು ಮೊನ್ನೆ ಪ್ರೆಸ್ನಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ರು, ಅದಕ್ಕೆ ಬಂದು ನಾನು ಹೇಳಿದ್ದೆ ಇದ್ರ ಬಗ್ಗೆ. 1 ಕೋಟಿ ರೂಪಾಯಿ ಅವ್ಯವಹಾರ ನಡೆದಿದೆ ಅಂತ ಜ್ಯೋತಿ ಬಾಸ್ ಅವರು ಒಂದು ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದರು. ಅದು ನಿಜ. ಅದು ಯಾಕೆಂದರೆ ಊರು ದರಿದ್ರ ಹಿಡಿತಾ ಇದೆ ದಿನ. ನಾನು ಅದನ್ನು ಮಾಡ್ತೀನಿ, ಇದನ್ನು ಮಾಡ್ತೀನಿ, ಇದು ಮಾಡ್ತೀನಿ, ಅದು ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ಕೊಂಡು ಬೊಗಳೆ ಬಿಟ್ಕೊಂಡು ಸುತ್ತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇವತ್ತಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಯಾರೋ ಒಬ್ಬರು ಕೋಲಾರನಿಂದ ಅಡ್ಮಿನಿಸ್ಟ್ರೇಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ KGFನ. ಯಾಕೆ ಈ ಮಾತು ಹೇಳ್ತೀನಿ ಅಂದರೆ, ಒಬ್ಬ ಅಧಿಕಾರಿ ಬಂದು ಕೇಂದ್ರ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು. ನಗರಸಭೆ ಆಗಲಿ, ಹಾಸ್ಪಿಟ್ಲೇ ಆಗಲಿ, ಇನ್ನೊಂದು ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಆಗಲಿ, ಅವರಿಗೆ ಅವ್ರು ಹೇಳ್ದಂಗೆ ಅವ್ರಿಗೆ ಉನ್ನತನ ಕೊಡ್ತಾರೆ. ಆದರೆ KGFನಲ್ಲಿ ಯಾರು ಇದ್ದು ಕೇಂದ್ರ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡೋದಿಲ್ಲ. ಇದನ್ನು ಕೇಳಬೇಕಾಗಿರೋರು ಯಾರು? ಈ ಊರಿನ ಶಾಸಕರು. ಅದರಲ್ಲೂ ಏನೂ ಇಲ್ಲ. ಇವತ್ತು ಒಂದೊಂದು ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟಲ್ಲಿ ಲಂಚ ಇಲ್ದಂಗೆ ಕೆಲಸ ನಡೆಯಲ್ಲ.
ಇವತ್ತು ಬ್ರೋಕರ್ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ರು. ಬ್ರೋಕರ್ ಅಂದರೆ ಮೀನಿಂಗ್ ದಳ್ಳಾಳಿ. ಇವತ್ತು ನಾನು ಹೇಳ್ತೀನಿ 35 ಜನ ಕೌನ್ಸಿಲರ್ಸ್ ಇದ್ದಾರೆ. ಅದರಲ್ಲಿ 15 ಜನ ಬಂದು ಮಹಿಳೆಯರಿದ್ದಾರೆ. ಮಹಿಳೆಯರು ಪಾಪ ನಗರಸಭೆಗೆ ಬಂದವ್ರ ಕುಂದುಕೊರತೆಗಳನ್ನ ಹೇಳೋಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟ ಆದಾಗ ಅವ್ರ ಅಣ್ಣನೋ ತಮ್ಮನೋ ಅವ್ರ ಗಂಡನೋ ಬರ್ತಾರೆ. ಅವ್ರು ಬಂದು ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡೋವಾಗ ಅವ್ರೇನು ಬ್ರೋಕರಾ ತಾಯೇ? ನಿನ್ನ ಕೇಳ್ತೀನಿ ಈ ಮಾತು ಪಾಂಡ್ಯನ್, ನಾ ಕೇಳಿದ್ ಕರೆಕ್ಟ ತಪ್ಪ? ಈ ರೀತಿ ತಾಯಂದ್ರುಗಳು ಬರೋದಕ್ಕೆ ಆಗದಿರೋ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿಗೆ ಅವರು ಯಜಮಾನರು ಇವ್ರ ಅಣ್ಣನೋ ಅವ್ರ ತಮ್ಮನೋ ಬಂದು ಒಳಗಡೆ ಕೆಲಸ ಮಾಡಿಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. ಹಂಗಾದರೆ ಅವರು ಬ್ರೋಕರ್ರಾ ನಿನ್ನ ಲೆಕ್ಕಾಚಾರದಲ್ಲಿ? ಈ ಮಾತನ್ನು ತಾವು ಹೇಳ್ಬೋದಾ ಅನ್ನೋದು ಒಂದು. ಎರಡನೇದು ನಾನು ಏನು ಹೇಳ್ತೀನಿ ಅಂದರೆ, ಒಂದು ಸಾಮಾನ್ಯ ಸಭೆ ಆಗಲಿ ತುರ್ತು ಸಭೆ ಆಗಲಿ ನಡೆಸಬೇಕಾಗಿರೋರು ಅಧ್ಯಕ್ಷರು ಉಪಾಧ್ಯಕ್ಷರು ಅಲ್ಲಿರೋ ಕೌನ್ಸಿಲರ್ಸ್ ಮೆಂಬರ್ಸ್. ಅಲ್ಲಿ ಬಂದು ನೀವು ಕೂತ್ಕೊಂಡು ಎಲ್ಲ ಆರ್ಡ್ರು ನೀವು ಮಾಡ್ತೀರೆ. 1964 ಆ್ಯಕ್ಟು ಮುನ್ಸಿಪಲ್ ಆ್ಯಕ್ಟ್ನಲ್ಲಿ ಅದು ಹೇಳುತ್ತಾ? ಇದನ್ನೆಲ್ಲ ಯಾಕೆ ತಮ್ಮ ಮುಂದೆ ಇಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂದರೆ, ಒನ್ ಮ್ಯಾನ್ ಶೋ ಮಾಡಬಾರ್ದು. ಶಾಸಕರ ಅದು ಏನಿದೆ ಅವ್ರ ಕೆಲಸ ಅವ್ರು ಮಾಡಬೇಕು. ನಗರಸಭೆಯಲ್ಲಿ ಏನಿದೆ ನಗರಸಭೆಯವ್ರು ಮಾಡಬೇಕು ಕೆಲಸ. ಇದು ನಗರಸಭೆ. ಇದು ಈ ರೀತಿ ಹೇಳ್ಕೊಂಡ್ರೆ ಹಲವಾರು ನಾನು ಘಟನೆಗಳು ಹೇಳಬಲ್ಲೆ. ಇವತ್ತು ನಮ್ಮ ಶಂಕರಣ್ಣನವ್ರು ಇದ್ದಾರೆ, ಅವ್ರ ಮುಂದೆ ನಾನು ಒಂದು ಮಾತು ಕೇಳ್ಕೊಳ್ತೀನಿ. ಇಲ್ಲಿ ಹಿಡಿತಾ ಇಲ್ಲ, ಇಲ್ಲಿ ಎದುರಿಸೋ ಧೈರ್ಯ 35 ಕೌನ್ಸಿಲರ್ ಇದ್ದಾರೆ. ಯಾರು ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಚಕಾರ ಎತ್ತೋದೇ ಇಲ್ಲ. ನಾವು ಅವರು ಕೊಡ್ತಾ ಇರ್ತೀವಿ ಆವಾಗ ಒಂದೊಂದು ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ಸ್ಗಳು. ಆದ್ದರಿಂದ ನಿಮ್ಮ ಮುಂದಾಳತ್ವದಲ್ಲಿ ಇವತ್ತೇನು KGF ಸೇವ್ ಕಮಿಟಿ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಒಂದೆಲ್ಲ ಬಂದಿದ್ದೀರಿ, ಸುಮಾರು ಜನ ಎಲ್ಲ ಇಲ್ಲಿ ಸೇರಿದ್ದೀರಿ. ಆದ್ದರಿಂದ ನಾನೇನು ಹೇಳ್ತೀನಿ, ನಮ್ಮ ಊರು ನಾವು ಉಳಿಸ್ಕೋಬೇಕು. ಅದೇ ರೀತಿ ಹೇಳ್ತಾರೆ, ಈಗ ಗ್ರಾಮಾಂತರ ಪ್ರದೇಶದ 168 ಹಳ್ಳಿನೂ KGF ಸೇರಿದೆ ಡಿಮಿಷನ್ನಲ್ಲಿ. ಮೋಹನ್ ಕೃಷ್ಣ ಅವರು ಬೇರೆಯವರಲ್ಲ, ಇದೇ ಮಾದೇಪುರದವರು. ಇಲ್ಲೇ ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದ ಅವ್ರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬೇಕಾದ್ರೆ ತೋರಿಸ್ತೀನಿ ಬನ್ನಿ ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದಾರೆ ಅಂತಲ್ಲಿ. ಆದ್ದರಿಂದ ಬೇರೆಯವರು ಸುಳ್ಳು ಬೊಗಳೆ ಮಾಡಿಕೊಂಡು ಮಾತಾಡೋದನ್ನು ನಿಲ್ಲಿಸ್ಬಿಟ್ಟು ಊರಿಗೆ ಯಾರು ಎಲ್ಲದು ಒಳ್ಳೇದು ಮಾಡ್ತಾರೋ ಅವ್ರಿಗೆ ಬೆಂಬಲ ನೀಡಿ ಅಂತೇಳಿ நான் இவ்வளோ முறை தங்கோயிலுக்கு வந்த பிறகு ரொம்ப நாளைக்கு பிறகு தங்கோயிலுக்கு வந்தேன். செகண்ட் டைம் இப்போ வந்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் வந்தவுடைய இன்றைக்கி நல்ல அதிகமாக கூட்டம் சேர்ந்துருக்குறாங்க. கூட்டத்துடைய ஒருத்தர் தனிப்பட்ட 1000 பேருக்கு இருக்கிற ஒரு 5000 பேரு கூட தலைவர் கூட பெரிய பெரிய தலைவருங்கெல்லாம் வந்திருக்கிறீங்க. இங்கே எல்லாம் பெரியவங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது உங்களெல்லாம் பார்த்தா. இந்த மாதிரி ஒரு நல்ல தலைவருங்க வந்து சேர்ந்திருக்கிற ஒரு கூட்டத்துக்கு என்னை அழைத்த இந்த விழா கமிட்டியுடைய முக்கிய எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பேச்சு திறமை இருந்திருந்தேன்னா நான் என்னைக்கு எம்எல்ஏ ஆகிட்டுப்பேன். இந்த ஊரில் பேசின்னு போயிட்டு இந்த மாதிரி ஆகிட்டு இருந்துக்கும். மக்கள் அந்த பேச்சை கேட்டால் எவ்வளோ மக்கள் ஏமாந்து இன்னைக்கு மக்களெல்லாம் ரோடுக்கு வந்துருக்கிறானுங்க. அதனால் நான் பேச்சை கற்றுக்கறக்கிறதே நல்லது. என்ன இருக்கிற மரியாதை அப்படியே வச்சுன்னு காப்பாற்றின்னு போகலான்ற ஒரு இன்டென்ஷன். ரெண்டாவது வந்து எந்த காரணத்தை கொண்டோம் இந்த சேவ் கமிட்டியுடைய என்ன சொல்கிறேன், இந்த ஸ்டேஜ் அதுக்கு என்ன சொல்கிறாங்க சார், ஸ்டேஜுக்கு சேவ் பிளாட்ஃபார்ம், சாரி, இந்த பிளாட்ஃபார்மை நான் எந்த காரணத்தை கொண்டோம் என்னுடைய அரசியல் லாபத்துக்காக இதை உபயோகப்படுத்த மாட்டேன். இது 100க்கு 100 சத்தியம். எனக்கு இந்த ஊரில் அரசியலே தேவையில்லை. நான் தோற்றுருக்கலாம், பட் நான் எங்கே வளர்ந்துருக்கணுமோ நான் கரெக்டாக வளர்ந்து நல்ல இடத்துல இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. இன்னைக்கு இந்த காலகட்டத்தில், இந்த ஒரு கஷ்ட காலகட்டத்தில் மக்கள் இருக்கிற வீடை கூட பறி போகிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கெட்ட சுச்சுவேஷனை கொண்டாந்து இந்த ஊர் அரசியல்வாதிங்க அந்த இடத்த நிற்க வச்சுட்டுக்கிறாங்க. இப்போ இருக்கிற வீடை உலகத்துக்கே தெரியும். KGF என்னன்றது, இந்த KGF இந்தியாவுக்கே கரண்ட் கொடுத்த ஃபர்ஸ்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்தது, டெலிஃபோன் வந்தது இந்த ஃபர்ஸ்ட் இடம். இன்னைக்கு நம்மளுக்கு அந்த ரெண்டும் இல்லாத அளவுக்கு கெட்ட நாளுங்க வந்திருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம தலைவர்களை நம்பி அவங்கள பேசுறதெல்லாம் நம்பி அவங்கள வளர்த்து விட்டுட்டோம். அவன் வளர்ந்துட்டான், அந்தந்த தலைவன் வளர்ந்துட்டு அவன் வழிக்கு அவன் செட்டில் ஆகிட்டான், அவன் குடும்பங்க செட்டில் ஆகிடுச்சு. இன்னைக்கு கூட யாரு கூட எல்லாம் தலைவருங்க வளர்ந்துக்கிறவங்க கூட அவன் குடும்பத்தை தான் பார்க்கறான் தவிர மக்களை யாரும் கேட்டுன்னு இல்லை. மக்களை கேட்கணும்னு சொன்னால் நீங்கள் தங்கவேலுக்கு சம்மந்தப்பட்ட தலைவர்களை, நல்ல தலைவர்களை
அரசியல் லாபம் படக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபாரத்தை வச்சுக்கின்னு அந்த மாதிரி தலைவர்களை நீங்கள் உருவாக்கணும். என்னை விட்டுட்டு நான் வரமாட்டேன். நல்ல தலைவர்களை உருவாக்குனீங்கன்னா இந்த ஊருக்கு நல்லதாகும். 12,000 டோட்டலாக 12,000 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் இருக்குது. 3,000 ஏக்கர்ஸில் நம்ம மைன்ஸ் ஏரியா வீடுங்க இருக்கிற இடம். அந்த மைன்ஸ் ஏரியாவை சொந்தம் பண்ணணும். இருக்கிற வீடை சொந்தம் பண்ணணும். புதுசாக கொண்டு வந்து நம்மள எதோ சொந்தம் பண்ண வேண்டியதில்லை. இவங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னால் நல்ல இருந்தது நம்ம அப்பன் தாத்தன் பாட்ட காலத்தில் இந்த இருந்த இடத்த நம்மளுக்கு சொந்தம் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது மத்திய அரசாங்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவிச்சார். ஒரு கேபினெட் மீட்டிங்கில் டிசைட் பண்ணாங்க. அது பிஜிஎம்எல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும். கோல் டிபார்ட்மெண்ட்டோட சேர்த்து கோல் மைன்ஸ் இல்லைங்களா அதையும் சேர்த்து பிஜிஎம்எல்ல கூட நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருந்தார். அந்த ப்ரொபோசலை அது அவர் என்னத்தை கொடுத்தாரோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கின்னு அந்த கேபினெட் மீட்டிங் எடுத்து நோட் எடுத்து வச்சுக்கின்னு நம்ம லோக்கலில் இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்டை ப்ரெஷர் கொடுக்கணும். பிரைம் மினிஸ்டரே அனௌன்ஸ் பண்ண பிறகு இவங்களுக்கு என்ன ப்ராப்ளமே அதை தட்டி கேட்கறதுக்கு, பிரதமர் சொன்னதை தட்டி கேட்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு உறுப்பினர் வேணுங்க. நல்ல உறுப்பினர் பண்ண வேண்டிய வேலையை நம்ம பண்ணலாம். அங்கே அவங்களால பண்ண முடியலன்னு சொன்னா அதுக்கு நம்ம எம்எல்ஏ ஆகணும் அதெல்லாம் கிடையாது. அவங்களால முடியாத ஒரு காரணத்தினால இப்போ கூட டைம் கொடுக்குறோங்க. இப்போ கூட லோக்கல் அரசியல்வாதிகளுக்கு டைம் கொடுக்குறோம். பொசிஷனில் இருந்து எக்ஸ் இருக்கிறவங்களுக்கும் ப்ரெசென்ட்டில் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கூட இன்னும் ஒன்று தான் கூட கொடுக்குறோம். நாங்கள் என்னென்ன ஸ்டெப்பு வச்சு போகிறோமோ இப்போ அவங்க அதை பின்னு வந்தே நம்ம கூடவே பின்னால் பார்த்து ஃபாலோ பண்ணுக்கிறாங்க. சில வேலைங்கள்லாம் இப்போ தங்கவையில் நந்தனுக்கு கொஞ்ச நாளாக இதெல்லாம் எதுவும் நடக்காது இருந்துச்சு. இந்த சேவ் கமிட்டியில் என்னென்னா நம்ம டிமாண்ட்ஸ் வச்சோமோ அந்த ஒரு டிமாண்டும் முழுசாக பண்ணல கூட அட்டெம்ப்ட் பண்ணுக்கிறாங்க. இப்போ ஜனத்தை எங்கே அது அந்த காலத்தில் சொல்லுவாங்க பூத கண்ணாடின்னு சொல்லுவாங்கள்ல சார். அந்த கண்ணாடியை போட்டு தேடுறவங்க அந்த கண்ணாடி கூட கிடைக்க மாட்டாங்க. டூரிஸ்ட் போல போகிறவங்க கூட இன்னைக்கு இதே ஊரில் தினநித்தியம் நம்ம கண்ணு முன்னால் வராங்க. இந்த பிஜிஎம்எல் விஷயத்தில் மாத்திரம் பிஜிஎம்எல் நடத்தணும் ஸ்டேட் கவர்மெண்ட். அதுக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்கள் கூட எல்லா விதமான சப்போர்ட்டும் நான் உங்கள் கூட உறுதுணையாக கொடுத்து உங்கள் கூட நிற்குவேன். ஒரு காலகட்டத்தில் நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது என்டையர் கேஜிஎஃப் பிஜிஎம்எல் எம்ப்ளாயிஸ் கேஜிஎஃப் மைன்ஸுடைய எம்ப்ளாயிஸு கால்நடையாக நடந்து பெங்களூர் வந்திருந்தாங்க ஒரு டிமாண்டை வச்சுக்கின்னு. நான் நினைக்கிறேன் குண்ட்ராவ் சீஃப் மினிஸ்டர் தேவராஜர் சீஃப் மினிஸ்டர் தெரில குண்ட்ராவ் இருக்கும். அது அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்தால் கூட தங்கவயலில் இருக்கிற மக்கள் இங்கேருந்தே நடப்பாதையாக நடந்து போகலாம். வணக்கம், நானும் உங்கள் கூட நடந்து வரேன். சீஃப் மினிஸ்டர் மீட் பண்ணி சீஃப் மினிஸ்டருக்கு மெமோராண்டம் கொடுத்து ஃபஸ்ட்டு பிஜிஎம்எல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கணும். அதுதான் முக்கியம். அதுக்கு எடுக்கிறதுக்காக மறுபடியும் கூட வரப்போகிற நாளில் கூட பிரதமர் கூட நம்மளுக்கு இருக்கிற கான்டாக்டை வச்சுக்கின்னு மறுபடியும் கூட அந்த ஸ்டேட்மெண்ட்டை திருப்பம் கண்டினியூ பண்ண வைக்கிற மாதிரி கேபினெட்டில் வச்சு மூவ் பண்ணுற அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இது ஆகணுன்றதுக்காக நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை மூவ் பண்ணலாங்க. இந்த விஷயத்தை திருப்பம் கேபினெட்டுக்கு வர அளவுக்கு பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டைரக்ஷன் கொடுக்கலாம். பை ரைட்டிங்கில் கொடுக்கட்டும். ஸ்டேட் கவர்மெண்ட் இதை எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு அது நடக்கணும்னு சொன்னால் உங்களுடைய அனைத்தினுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுது. ಏನು ಸರ್ ಕರೆಕ್ಟಲ್ಲಿ ಹೇಳೋದು? ನಿಮ್ಮ ಸಹಕಾರ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ ಏನು ನಡೆಯಲ್ಲ. ಎಲ್ಲ ಸಹಕರಿಸಿದ್ರೆ ನಾವು ಎಲ್ಲೋ ಒಂದು ಕಡೆ ಮುಂದೆ ಕಾಲು ಹೆಜ್ಜೆ ಇಟ್ಟರೆ ನೀವು ನಮ್ಮನ್ನು ಹಿಂದೆಯಿಂದ ತಳ್ಕೊಂಬಂದು ನಾನು ನಿಮ್ಮ ಹಿಂದೆ ಯಾರೋ ಒಬ್ಬರು ಭಾಷಣ ಮಾಡಿದ್ರಂತ ನಾಯಕರು, ದೊಡ್ಡ ನಾಯಕರು, ಅದಕ್ಕೆ ತಲೆನೂ ಇಲ್ಲ ಬಾಲನೂ ಇಲ್ಲ ಅಂತ. காலு இல்லையா தலையா இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு கால் யாரு தலை யாரு அதுக்கு முதுகு எலும்பா யார் நிற்கிறாங்கிறது இப்போ நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் உங்கள் முன்னால். யாருன்னா பண்ண இல்லைங்களா? இப்போ நான் இப்போ பேசும்போது எல்லாம் பெரிய பெரிய தலைவருங்க வந்துக்கிறீங்க. ஒருத்தர் பேரை விட்டுட்டு இன்னொருத்தர் பேர் சொன்னோம்னா தப்பாயிடும். அதுக்கு தான் நான் சொன்னேன் என்னுடைய பெரும் தலைவர்கள்னு சொல்லிக்கிறேன் இல்லைங்களா? இருக்கிற இதை நம்ம நல்லா நடத்தின்னு போகலாம். நம்ம ஊருக்கு வேலை ஆகணும் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் பிஜிஎம்எல் ஸ்டார்ட் ஆகணும்னு சொன்னால் ஒரு கமிட்டி, ஒரு விழா, ஒரு கமிட்டி இந்த மாதிரி தேவைப்படுது. அவங்களுக்கு யாருக்கும் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன போலே எனக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ராமிஸ் கிடையாது. ப்ராப்ளம்னுக்கும் போது எனக்கு கூப்பிடுங்க. நான் ஒரு நேரத்துலையும் தங்கவே இல்லை ப்ராப்ளம்னு சொல்கிற நேரத்தில்
நீங்கள்லாம் பார்த்துருக்குறீங்க. நான் வந்து நின்று இருக்கிறேன். வருங்காலத்துலேயும் கட்டாயம் வருவேன். நான் எனக்கு ஒரு அரசியல் லாபம் தேவையில்லை. என் குடும்பம் இப்போ கூட வாழ்ந்துருக்கிறாங்க. என் குடும்பத்தில் இருந்த நிறைய பேர் இந்த ஊரில் இறந்துருக்கிறாங்க. பிஜிஎம்எல் தொழிலாளி இறந்துக்கிறாங்க. அது எல்லாருக்கும் தெரிய விஷயம் அது. அதனால அந்த ஒரு நன்றி விசுவாசத்துக்கு நான் பட்சி இந்த தண்ணி தங்கவேல் தண்ணி குடிச்சு சைனாடு மண்ணுடைய காற்று, அந்த சைனாடு மண்ணோட அந்த காற்றுனுடைய வாசனை எங்களுக்கு தான் தெரியும். எங்கள் உடம்புல இருக்குது, அது ஊறி இருக்குது. அதை அந்த ஊரை காப்பாற்றுறதுக்கு நான் கட்டாயம் உங்கள் கூட நிற்குவேன். நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருங்க. இதில் யாரும் தலைவரும் இல்லை, இதுக்கு யாரும் சொன்னவரும். அந்த மாதிரி எல்லாருமே தலைவருங்க. சைன் போடுறதுக்கு யாரும் ஒருத்தர் தலைவர் தேவை முடியாது. எல்லாருக்கிட்ட சைன் போடுன்னு சொல்ல முடியாது. அதனால டே ஒன்லேருந்து இந்த சேவ் கமிட்டியை எல்லாரையும் ஒட்டி சேர்த்து எல்லா பெரிய தலைவர்கள்லாம் இன்னைக்கு வந்துக்கிறீங்கன்னு சொன்னால் நான் எப்போ கூப்பிட்டாலும் வந்து உங்கள் கூட நான் நிற்குவேன். எப்போ கூப்பிட்டாலும் நான் உங்கள் கூட நிற்குவாங்க. நீங்கள் இன்னும் அதிக அளவில் எல்லா லீடருங்களும் வர வைக்கணும். எல்லா கட்சி தலைவர்களும் பார்த்துங்கிற கம்மியாகலாம் இவங்கெல்லாம். ஸோ எல்லாம் ஒன்றா இருக்கலாம். நானும் ஒரு தொண்டனா உங்கள் கூட இருந்து, நான் உங்கள் கூட ஒரு தொண்டனா இருந்து நானே உங்கள் கூட இனிமேல் பட்டு நான் வேலை பண்ணுறேன். எனக்கு ஒன்றும் பொசிஷன் தேவையில்லை. எனக்கு 3 முக்கியம். என் சகோதரங்க தங்கவேல் மக்கள் ஊரை காப்பாற்றலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கு பிறகு அரசியல் பேசலாம். யாரோ சொன்னாராம் நான் என்கிட்ட ஷேவிங் மிஷின் இல்லை, அந்த சேவ் மாதிரி நான் அதை காப்பாற்றுறதுக்கு. நான் ஷேவிங் மிஷின் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்மலாம் மகாராஜா மாதிரி ஊரில் இருக்கிறவந்தெல்லாம் ஷேவ் பண்ணி எடுத்து நீங்கள் மிஷின் வச்சுருந்தோங்க. அதனால தான் நீங்கள் ஊரே ஷேவ் பண்ணி காலி பண்ணி விட்டீங்க. இப்போ அது காலி பூமியில் நாங்கள் வந்து நிற்கணும் இவங்களை கூட வச்சுக்கின்னு. அதனால் இந்த சேவ் கமிட்டிக்கு என்னுடைய சார்பாக, நீங்கள் எல்லாருடைய விருப்பத்தை சார்பாக நான் திருவாளர் வக்கீல் அட்வொகேட் திருவாளர் ஜோதிபாசு அவர்களை தலைவராக நான் நியமிக்கிறேங்க. உங்களுக்கு யாருன்னா தயவு செய்து அப்ஜெக்ஷன் இருந்தால், ஏன்னா அவருடைய சர்வீஸு என் கண்ணால் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது, ஒரு கௌரவம் கொடுத்துறீங்களா வந்துக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு காரணம் மிஸ்டர் ஜோதிபாசு கூட அதில் 99% அவருக்கு இருக்கும். இதுக்கு ஒரு இப்போ வந்து இவரு யாரோ சொன்னாராம் தலையில கால் இல்லைன்னு. இன்னைக்கு தலையை ஒன்று காமிச்சிருக்கிறோம். இவர் தான் தலையில்பட்டு தலை காலும் இல்லைன்னு சொன்னாராம். கால் மாத்திரம் இல்லை, அவர் தலை இருக்கணும்னா உடம்பு இருக்கணும். அந்த உடம்புக்கு முதுகெலும்பு இருந்தால் தான் எல்லாமே ஒர்க் ஆகும். அதனால் உங்களுக்கு அது கூட அவர் சொன்ன மாதிரி தலை ஒன்று கொடுத்துடும். இப்போ அவர் இனிமேல் பட்டு அவங்களுக்கு தலை இல்லைன்னு சொல்ல மாட்டார், கால் இல்லைன்னு சொல்கிறாரு. அந்த கால் அது யாருன்னு சொன்னால் கொடுங்க. திருவாளர் மோகன் கிருஷ்ணா அவர்கள் ஒர்க்கிங் பிரசிடென்ட். அவர் நான் மெம்பராக இருக்கிறேன், அவர் ஒர்க்கிங் பிரசிடென்ட் பண்ணுறாங்க. அவரை இதில் எவ்வளோ கட்சி தலைவர் சீனியர் லீடர்ஸுக்கு வந்துக்கிறீங்க, அனைத்து கட்சி தலைவருங்க நிறைய எல்லாம் வந்துக்கிறீங்க. உங்களை எல்லாரையும் இந்த கமிட்டிக்கு ஒருத்தரையும் சார் சீனியர் லீடர்ஸ் யாராவது வந்துக்கிறாங்க, அனைத்து கட்சியில் இருக்கிற எல்லா லீடருங்களுக்கும் ஒரு கன்வீனர் பண்ண வைக்கலாம். கன்வீனர் பண்ண வைக்கலாம், சரிங்களா? நான் கன்வீனரோட பிரசிடென்ட்டு, கன்வீனரு, ஒர்க்கிங் பிரசிடென்ட்டு எல்லாரோடைய நான் பின்னாலே நின்று நான் வேலை பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. எனக்கு ஒன்றும் பொசிஷன் தேவையில்லைங்க, சரிங்களா? எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த சேவ் கமிட்டியை ஸ்ட்ராங் பண்ணி இந்த ஊருக்கு இந்த பிஜிஎம்எல் நடத்துறதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்கணும். அதனால் உங்களுடைய ஆசீர்வாதம் தேவைப்படும், உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படும். நீங்கள் எல்லாம் வந்து முன்னால் நின்னா தான், பழைய ஆளுங்கள்லாம் நீங்கள் எல்லாம் நின்னா தான் மக்கள் வருவாங்க. மக்கள் வந்தோன்னா தான் நம்ம இந்த விழா இந்த குழு வந்து ஸ்ட்ராங் ஆகும். நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணுறீங்களோ நான் பெங்களூரில் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறேன். அவர் அறிவிச்சிட்டார், அதை நம்ம உட்காந்து திருப்பி பேசலாம். இந்த கமிட்டி இது வெறும் ஏதோ ஒரு கோயில் கமிட்டிக்கு எலெக்ட் பண்ணி ஏதோ பண்ணுறதில்லை, அறிவிச்சிருக்கிறாரு. நாம் அதெல்லாம் உட்காந்து பேசுகிறோம். இந்த டீமை
இந்த டீமை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அப்படியே இன்னைக்கு ரூலிங் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது. அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் இதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறாரு. ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் இந்த கமிட்டியில் நாம் ஒரு ஸ்தானத்தை உருவாக்கணும். அட்வைசர்ஸ் வேணும். மூத்த அரசியல் தலைவர்கள் இந்த ஊரில் இருக்கிறாங்க, ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க, என்ஜினியர்ஸுங்க இருக்கிறாங்க, டாக்டர்ஸுங்க இருக்கிறாங்க, எடிட்டர் இந்த இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, அவங்க தொழிற்சங்க தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வச்சு நம்ம இன்னொரு கிட் பண்ணணும். இந்த டீம் இவரையெல்லாம் நம்மளுக்கு அறிவிச்சுட்டு போட்டார். அது இல்லை, இந்த டீம்னுடைய ஹானரரி பிரசிடென்ட், ஆக்டிவ் பிரசிடென்ட் எல்லாவும் இருந்து, சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு லெட்டர் கொடுக்கறதுக்கு நான் பிரசிடென்ட். ஆனால் வேற இந்த எல்லாத்தையும் இந்த கமிட்டியை, இது அவ்வளோ சாதாரண ஒரு விஷயம் இல்லை. பல திமிங்கலங்கள் இந்த கமிட்டியை முழுங்கணும், ஒழிக்கணும், தடுக்கணும்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் இதனுடைய ஹானரரி பிரசிடென்ட், ஆக்டிவ் பிரசிடென்டா எல்லா விதத்திலையும் என்னுடைய பாசமிகு சகோதரர் சங்கர் சார் இருக்கணும், இருப்பார் அப்படின்னு சொல்லி அவருக்கு சால்வை அணிச்சு அவரை கௌரவிங்க. இதை நீங்களும் ஒத்துக்கிறீங்களா சார்? KNGS பிளாக் இந்திய குடியரசுக் கட்சியை சேர்ந்த தொழிற்சங்க தலைவர் மரியாதைக்குரிய குமரன் அவர்கள் முன்னாள் என்ஜிஎஃப் சேர்மன் அவர்களுக்கு சால்வை அணித்து கௌரவிக்கிறார். சார், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, என் மேலே பாசத்தையும் அன்பு காமிச்சிருக்கிற சகோதரருக்கு நான் என்ன சொல்கிறேன், நான் உங்கள் கூட முதுகெலும்பாக இருக்கிறேன்னு சொல்லிக்கிறேங்க. உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா முதுகெலும்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட். 2 கால் 4 கால் நல்லா இருக்கணும்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும் கூட முதுகெலும்பு இம்பார்ட்டண்ட்டு. தலை இருக்குன்னா கூட முதுகெலும்பு. நான் முதுகெலும்பாக உங்கள் கூட இருந்து ஒரு நண்பர், ஒரு நான் ஆர்டினரி நபராக இருக்கிறேன். இதில் எனக்கு அதுக்கு வழி பண்ணி கொடுங்க. நான் நீங்கள் கூப்பிட எடுத்துக்க வரேன். உங்களுக்கு முன்னால் நான் நிற்கிறேங்க. தயவு செய்து இல்லை, நீங்கள் இல்லை 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 நம்மளுடைய எல்லா விதத்திலையும் நீங்கள் ஏற்றுங்க. நான் எனக்கு டைம் கொடுங்க.